சார் ஆடிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா தெளிவா செம குவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க. நிறைய வண்டி அட்வான்ஸ் ஆகிருக்குது. இன்றைக்கி அமாவாசை நிறைய வந்து எடுத்து போகிறாங்க. இன்றைக்கி அமாவாசை வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்துருதுனால ஒரு வீடியோ போடுறோம் பாருங்கள். அதாவது வாழ்க்கையில் வந்து நம்ம நிம்மதியாக வாழணும்னா ஒரு 2 விஷயத்தை மட்டும் கடைப்பிடிக்கணும். ஏன் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து குறைகளை வந்து அடுத்தவங்ககிட்டயோ சொந்தக்கார்ட்டையோ சொல்லவே சொல்லாதீங்க யாருமே. 2வது பார்த்தினாக்கா அடுத்தவங்க வர்ற கஷ்டத்தை நீங்கள் ஏற்றுக்காதீங்க. அவனுக்கு போயிட்டு பஞ்சாயத்தும் பண்ணாதீங்க. 2 பண்ணினா போதும். ஏன்னா நேற்று என் அனுபவத்தில் பட்டம் பாருங்கள். நேற்று ஒரு மதியம் வரைக்கும் நான் ஆள் இல்லை. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தேன். தெரிஞ்சவங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்தேன். போனாக்கா அதாவது பார்த்தினாக்கா ஒரு அம்மா அவங்க வீட்டுக்காரன் விட்டார், பிள்ளையும் விட்டாங்க, பொண்ணு விட்டுச்சு. பாஸ் பண்ணு எல்லோரும் விட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போனாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 அக்கா தங்கச்சிங்க. ஒன்று போச்சு, இன்னும் உடம்பு சரியில்லையான்னு பார்த்துட்டு வந்துட்டாங்க. இன்னொருத்தர் போனாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. இன்னொருத்தரும் போனாங்க. பாஸ் பண்ணு 4 அக்கா தங்கச்சிங்க விட்டு போட்டாங்க. விட்டு போயிட்டு வந்து பார்த்தாக்கா அந்த அம்மாவுக்கு அந்த யூரின் போகிறது கூட ஆள் இல்லை. என்னதான் 1000 இருந்தாலும் ஒரு பொண்ணு தான் வந்து பிறந்த பொண்ணு தான் வந்து காப்பாற்றுது. அது அந்த அம்மா பார்த்துட்டு போன்னு அழுகுது என்கிட்ட சொல்லி, கண்ணு அதாவது நொண்டியாக கூட வாழ்ந்துடலாம், ஆனால் ஒருத்தர் துணை இல்லாமல் ஒண்டியாக நிச்சயம் வாழவே முடியாது. பாருங்க, அதாவது வாழ்ந்தாக்கா நொண்டியாக கூட வாழ்ந்துடலாம், ஒண்டியாக மட்டும் வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். அதனால் யார் தெய்வத்துக்கும் போய்ட்டு ஒத்துழைப்பு எனக்கு வந்து உதவி பண்ண தயவுசெய்து யாருமே கேட்டுறாதீங்க. உன்னால் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லையா கம்மி விட்டுருங்க. என்ன தெரியுங்களா, குறிப்பிட்ட ஒரு 60 வயசு 65 70 வயசு ஆச்சா, ஒரு 75 80 முடியலையா, யாருக்கும் பாரகம் இல்லாமல் ஆண்டவான போய் சேர்ந்து என்னை பொறுத்திருக்கும். ஐயோ கொடுமைங்க இதெல்லாம். இந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கணும், ஒன்று ஒரு கோலமாகுது. பாருங்க, நல்லா இருப்போம், எண்ணம் போல் வாழ்க்கை. அருமையான வண்டி பாருங்கள், என்ஜாய் பாருங்கள். 2014 15/2 ஓனரு, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்லாக்கு, காஞ்சிபுரம் நம்பரு. வண்டி நல்லா கட்டி 21. கஸ்டமர் பார்த்தினா 3,50,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 340 335 கூட பண்ணலாம். இன்னும் கூட குறைச்சி பண்ணி தரேன் சார். பணத்தை கண்ணில் காட்டுங்க, எடுத்தாரேன். குறைச்சி எவ்வளோ வேணால் கம்மி பண்ணி தரேன் பாருங்கள். அருமையான வண்டி. உள்ள இன்ட்லி காட்டுறேன் பாருங்க, வாங்க. உள்ள சீட் கவரு, இன்ட்ரில் எல்லாமே இருக்கும். ஒரு டயர் மட்டும் கம்மியாக இருக்குங்க அந்த டயரு. வாங்க, ஒரு டயர் அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த டயரும் போட்டு கொடுத்துட்றேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், 4 பவர் விண்டோ வந்துடும். எல்லாமே நல்லா ஒரு 10 பேர் போகிற வண்டி. 7 சீட்டர் சூப்பராக வண்டி. டிக்கிலாம் பாருங்கள், அருமையாக இருக்கும், விட்டுறாதீங்க. இன்னொரு வண்டியும் காட்டுறேன் பாருங்கள். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வண்டிக்கு இந்த மாதிரி காமிச்சிட பாருங்கள். பாருங்கள், ஒரு மகாராஷ்டிரா வண்டி வந்துருக்குது பாருங்கள், ஸ்கோடா ரேபிட்டு. கஸ்டமர் பார்த்தினாக்கா 3 ரூபா கேட்குறாங்க. ஒரு 2,20,000 சார். தமிழ்நாடு அந்த ரேட்டு கிடையாது சார், மகாராஷ்டிரா எங்கே சார் போகிறதுன்னு கேட்டேன். ஆனால் வாங்கினார் 2,20,000 கேட்குறாங்க. இன்னும் கூட உடச்சி வாங்கி தரேன், 2 உடச்சி கூட வாங்கி தரேன். பணத்தோடு வாங்க, டீசல் வண்டி, நல்லா இருக்கும் வண்டி. அடுத்து பாருங்கள், ஃபோர்டு ஃபிகோ 2012 மாடல், 2 ஓனர். நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா கஸ்டமரு சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,45,000 சுகுரா கொடுப்பாங்க. கிட்ட வாங்க, 1,40,000 1,35,000 சுகுரா கொடுப்பாங்க. அப்படியே பாஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், ஈவினிங்காக நேற்று ஈவினிங் வந்ததுங்க, ஃபோர்டு ஆஸ்பேரில் ஃபோர்டு டைட்டானியம் 2005 மாடலு, 16/2 ஓனரு, 4,75,000 கேட்டு 4,60,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசுகிறேன். லோன் வேணால் 4,50,000 தரலாம். சூப்பராக செம்ம குவாலிட்டியாக இருக்கும். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது வண்டி. இது சொல்கிறதோட முக்கியமான விஷயம் பாருங்கள். அதாவது ஒரு 2 வாரத்துக்கு முன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து என்கிட்ட ஒரு வண்டி விட்டு போனார். விட்டு போனாக்கா ஒரு 2 வாரமாக அவருக்கு ஃபோனை பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டுறாரு.
வண்டியை சேல்ஸ் பண்ணுறாரு. என்னடான்னு பார்த்தாக்கா நேற்று இன்னொரு முறை போட்டாக்கா அவங்க பையன் எடுத்தாப்புல எடுத்துகிட்டு யாருன்னு கேட்டார். அம்மா நான் தான்ம்மா லோ பட்ஜெட் சாணம் பேசுகிறேம்மான்னாரு. நான் சொல்லுங்கண்ணான்னாரு. இல்லைப்பா அப்பா வண்டி விட்டு போனார், போல் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருக்காங்க, என்ன ரேட்டு பேசலான்னு கேட்டாக்கா நேற்று ஆனால் அவர் இறந்து 1 வாரம் ஆகுதுண்ணா, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டுருக்கிறாரு அவர். சரி நான் அம்மா கிட்ட அம்மாட்ட பேசுகிறேன். அந்த அம்மா என்னை பற்றி பேசுனா, ஆனால் நானும் எங்கள் வீட்டுக்கார் 2 பேருமே அந்த வீடியோ நாங்கள் பார்ப்போம், உங்கள் வீடியோவை ஓன்னு அழுகுறாங்க. கட்சியில் பார்த்தாக்கா இந்த வண்டி என்கிட்ட விட்டுக்கிற இடமே அந்த அம்மாவுக்கு தெரில, பையனுக்கும் தெரில. ஆனால் உங்கள்கிட்ட தானே விட்டுக்கிறாராண்ணா அப்படின்னு ஓன் அழுகுறாங்க. அண்ணா என்னை விட்டு போயிட்டாருனான்னு ஓன் அழுகுது. தஞ்சாவூர் பக்கமாக, இந்த ஊர் பேர் எனக்கு தெரில, ஒருத்தநாடா என்னான்னு தெரில. அவங்க அப்புறம் ஃபோனில் பேசி நம்பர் வாங்கிட்டு இருங்கம்மா ஒரு 2-3 நாளில் விற்று தரமா வண்டின்னு சொல்லியிருக்கிறேன். நல்லா தங்க மாரி பேசினார் அண்ணா. வண்டி விட்டு போனார். இங்கே வண்டி விட்டு போனதோட சொல்ல காணோம் பாருங்க. அதான் அந்த அம்மா சொன்ன ஒரே வார்த்தை, அண்ணா இந்த காலத்தில் வந்து எங்கள் வீட்டுக்காரன் விட்டு போயிட்டார், ஆனால் இந்த வண்டி சேல்ஸுக்கு நீ சொன்னீங்கன்னா யாரும் சொல்லக்கூட மாட்டாங்கண்ணா, இல்லை நீ தெய்வம்ண்ணா, நீ 22 லட்ச ரூபா கடன் இருக்குதான், கடத்துக்கோசமே வண்டி விற்கிறாரு. இந்த 2 லட்சம் தின்னத்தை பண்ணுறதுக்கு ஆகும். அவ்வளோ வந்து கூட பார்த்தீங்கன்னாக்கா சரிம்மா நான் ஒரு வாரத்தில் விற்று தரமான்னு சொல்லியிருக்கிறேன், வியாபாரம் ஆச்சுனாக்கா பண்ணித்தரேன். அந்த அண்ணனுக்கு வந்து மனசார சொல்கிறேன் பாரு, அவர் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். உண்மையாக சொல்கிறேன் பாருங்க, தங்கமான மனசு, நல்லா அருமையாக பேசினார் அண்ணன். நினச்சி கூட பார்க்கல வாழ்க்கை யாருக்கு நடந்துருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல பாருங்கள். நம்ம என்னத்த இது பண்ணிங்க, நம்ம ஒருத்தர் 10 ரூபா ஏமாத்தினே இல்லை. நேற்று ஒரு கஸ்டமர் அந்த வண்டி வந்தாங்க, பார்த்தாக்கா ஃபோன் பண்ணி பேசுறதுனால தெரிஞ்சிச்சு. சரிண்ணா நீ பொறுமையாக விற்றுக்குண்ணா அப்படி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக விற்றுறேன். அந்த அம்மா வந்தாங்க, நேரடியாக அவங்க வீடியோ போகிறேன் பாருங்கள், நல்லா இருக்கணும். அவருக்கோசம் தஞ்சாவூரை சேர்ந்தவங்க, அவர் பேர் கூட நான் படிக்கல, அவர் பேர். அவருக்கோசம் எல்லாருக்கும் அவருக்கோசம் போயிட்டு எல்லாருமே வந்து ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிங்க, நல்லா இருக்கணும். இப்போ சொல்கிறேங்க, என்னத்தங்க வாழ்க்கை வாழ்கிறது, எனக்கோசம் வச்சு சண்டை போட்டுக்குன்னுலாம் போகிறாங்க. இன்றைக்கி ஒரு உயிரே பிரிஞ்சு போச்சு பாருங்கள். அந்த அக்கா ஓன்னு அழுகுறாங்க. அந்த அக்கா பேர் மட்டும் ஞாபகம் ரேவதி, அந்த அக்கா பேர் மட்டும், அவர் பேர் தெரில எனக்கு. ஏன்னா நேற்று அந்த அக்கா பேசுனதுனால சொன்னேன். இப்போ சொல்கிறேன் பாருங்க, நம்ம வாழ்கிற வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கையை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணுங்க. 4 பேர் நல்ல செய்ய போகணும். நிறைய தேசம் கடனை வாங்காதீங்க, கடன் மட்டும் தேசம் வாங்காதீங்க. இருக்கிறது நம்ம கொஞ்சம் பணமாக இருந்தாலும் அது நிம்மதியாக வாழ்ந்துட்டு போங்க. நீ படிப்படியாக கடன் வாங்கி இவ்வளோ கடன் ஆயிடுச்சு. அவர் என்ன நினச்சி அதே மன வேதனையாக மன உளைச்சலே பாதி ஆகிட்டு அப்பொழுது பாவம். போன வாரம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னே பார்த்துட்டு போய் என்கிட்ட பேசிட்டு போனார். ஆனால் இந்த வண்டி விற்று கொடுன்னு சொன்னார். ஆனால் அந்த வண்டி அங்கே இருக்குது, வண்டி முன்னே இருக்குது வண்டி. ஆனால் ஃபோன் பண்ணி நேற்று அந்த கஸ்டமர் வந்தாங்க. சரி ஃபோன் எடுத்து பேசினா 1 வாரமாக ட்ரை பண்ணுறேன், எடுக்கவே மாட்டுறாரு. அந்த அம்மா பேசுனதுனால பேசினாக்கா, ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாருண்ணா போனான்னு ஓன்னு அழுகுது அந்த அம்மா. சொல்லவே வார்த்தை இல்லை. இல்லைம்மா எதுவும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த வண்டி வியாபாரம் ஆச்சுனாக்கா நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்றேம்மா நான் அப்படி சொல்லிக்கிறேன் அந்த அம்மா கிட்ட. ஆனால் உங்கள் கிட்ட தான் விற்றுக்கிறேன், எனக்கு தெரியாதுண்ணா, எனக்கு உண்மையிலே எனக்கும் தெரியாது, என் குடும்பத்துக்கு யாருமே தெரியாதுண்ணா, என்கிட்ட சொல்லக்கூடலாம் அப்படின்னாரு. இல்லைம்மா என்கிட்ட தான் விட்டு போய்க்கிறான்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக அந்த அம்மாவுக்கு விற்றுக்கிட்டு கொஞ்சம் ஒரு கடனை கொஞ்சம் இதுவாகணும் ஒரு ஆசை. மனசார வேண்டிங்க அந்த அம்மாவை, நல்லா இருக்கணும், அவர் ஆத்மா சாந்தி அடையணும், நல்லா இருப்பாங்க. என்னத்த பண்ணுறது பாருங்கள், வாழ்க்கை எப்படி போகுது பார்த்தீங்களா பாருங்கள். அருமையான வண்டி. நேற்றுலேருந்து அது நினச்சி நான் வீடியோ பார்த்து கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. பாருங்கள் இந்த வண்டி பாருங்கள், 2015 14 15 2 ஓனரு, உள்ள இன்ட்லி காட்டுற பாருங்கள். டீசல் வண்டி, லிட்டர் 22 வரும் மைலேஜ். அப்படியே சுற்றி காட்டுப்பா பாருங்கள், சூப்பராக இருக்கா. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இது வண்டியில். கிட்ட வாங்க, டைட்டானியம் மாடல். லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 22 23 கூட மைலேஜ். இது ஃபிகோ டைட்டானியம். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர் முருகாஸ். சார் ஒருத்தரை ஏமாற்றி வாங்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட அவசியம் கிடையாது சார். நம்ம நல்லது நினச்சா நம்ம நல்லது நடக்கும்.
நம்ம கெட்ட நினச்சா கெட்ட நடக்கும். அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அதனால் எல்லாம் நல்லா இருப்போம், நல்லா இருக்கணும்னு எனக்கு ஒரே ஆசை. அடுத்து பாருங்கள், ஒரு கெட்ஸு உண்டாய் கெட்ஸு அலாய்விலோடு இருக்கிற வண்டி 2007 27 பேப்பர் கரண்ட்டு 1,20,000 1 பாஞ்சு 1 10 கொடுப்பாங்க. நல்லா இருக்க வண்டி. உள்ள இன்ட்ரி காட்டுற பாருங்க. 20,000 தரேன். நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு. அவருடைய அண்ணனுடைய பேர் சொல்கிறேன், கமாலில் சொல்லுங்கள். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நான் அது பேர் வச்சு கூப்பிட்றேங்க. நான் அவர் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன், பார்த்து கூப்பிட்றாரு பாருங்கள். அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராபுரம், அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்த்தீங்கன்னா சங்கராபுரம் சோழம்பட்டம் ஊர். அந்த அண்ணன் பேர் வெங்கடேஷ், அக்கா பேர் ரேவதி. 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. ஒரு பொண்ணு ஒரு புள்ள. என்ன பண்ணி அவர் எங்கேயோ வண்டி வாங்கிட்டுருக்காரு. போயிட்டு வாங்கி வந்துட்டு பிறகு கொஞ்ச நேரம் ஓட்டின்ட்டு பணம் கஷ்டமாக இருக்குது என்கிட்ட விற்க சொல்லிக்கிறாரு. என்கிட்ட விட்டு போனார். ஆனால் விட்டு போய் விற்று கொடுத்தானே. ஆனால் இருங்கண்ணா இன்னும் ஒரு எல்லாம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்கன்னா கட்டிட்டு வருவான்னு சொன்னேன். நான் சொன்ன பிறகு என்ன பண்ணார், அவர் விட்டுட்டு போய் ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. நேற்று ஒரு கஷ்டமாக இருந்தால் அந்த வண்டிக்கு ஃபோன் பண்ண எடுக்கலை. இந்த மாதிரி விஷயம் இறந்துட்டாருந்தார். ஹார்ட் அட்டாக். அவர் டிரைவராக வேறு பிணிக்க, அவர் பஸ்ஸு டிரைவர் ஆகுது. என்ன பண்ணி பாருங்கள், நீங்கள் யார் இருப்பாங்க கூட தோணியா. அதனால் வெங்கடேசன் அந்த அண்ணனை எல்லாம் மனசார ஒரு ஆழ்ந்த இடங்களை சொல்லுங்கள். அந்த ஆத்மா போய் சாந்தி ஆகிட்டோம். அவ்வளோதான். கோடி கோடியாக பணம் சேர்த்து வச்சுருந்து அதுக்கு முன்னே வந்து எவனா பணம் திருடி போயிடுவானான்னு சொல்லிட்டு பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள், அதுக்கு ஒரு ட்ரங்க் பொட்டி, ஒரு பீரோ எல்லாம் இருக்கும். இன்றைக்கி என்னாக்கா உடம்பை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இப்போது. அதனால் வாழ போகிற கொஞ்ச கால வரைக்கும் எந்த உந்தும் சண்டை போடாமல் நல்லா வாழ்ந்துட்டு போங்க. நல்லா இருப்புங்க. யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காதீங்க. நல்ல எண்ணங்களை வைங்க. தப்பான எண்ணத்துக்கு போகாதீங்க. அதேமாரி பார்த்தினாக்கா நம்ம வந்து பார்த்தினாக்கா 1000 வேலை வெட்டி இருக்கட்டும், என்னென்னா இருக்கட்டும், வீட்டுக்கு போயிட்டு அன்பாக 4 வார்த்தை குழந்தை இருந்தால் பொண்ணுக்கிட்ட பேசுங்க, பிள்ளைக்கிட்ட பேசுங்க. இந்த செல்ஃபோனை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு அக்காங்கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க. அரிசி பருப்பு வாங்கல அதை பற்றிலாம் பேசாதீங்க. இன்றைக்கி என்ன நடந்தது, வேலையிலேருந்து வந்த என்ன பண்ண, என்ன ஒன்று பழனிச்சு அன்பாக 4 வார்த்தை கலந்து பேசுங்க. நல்லா இருப்போம். அதை விட்டுட்டு சும்மா வேலை வேலை வேலைன்னு சுற்றி நிற்காதீங்க. நிறைய கஷ்டத்தை பாரத்தை நம்ம தலைமையில் ஏற்றிக்காதீங்க. அதனால் அன்பாக பேசுங்க. அப்பா அம்மா கிட்ட 4 வார்த்தை பேசுங்க. அம்மா கிட்ட ஒரு 4 வார்த்தை பேசுங்க. முடிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க. சொல்ல போயிங்களா, கொஞ்ச நாள் வாழ்க்கைங்க நல்லா வாழ்ந்துட்டு போடணுங்க. நினச்சாவே கஷ்டமாக இது கண் அவங்க சொல்ல இப்போ வீட்டில் கேட்டது எனக்கு அழுதே வந்துச்சு. நம்பிலே அழுதுட்டு நான் நம்பி எப்படி இருக்கும். போன வாரம் பார்த்தேன், இன்றைக்கி இல்லைன்னா எப்படி இருக்கும் நிறுத்தி பார்க்கலாம். அவ்வளோ கஷ்டம் இருக்கும் பாருங்க. அப்படின்னாக்கா ஆள் நல்லா சூப்பராக கட்டு மசாக தரேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக நெஞ்சு வலி சொல்லியிருந்தார். அவர் சொல்லி மாதிரி அவர் என்கிட்ட மறைச்சிட்டாருண்ணா. அண்ணா அவர் இதான் கேட்ட எத்தான் மாட்டேன் எனக்கு மறைச்சிட்டாங்க. போனால் நெஞ்சு வலின்னு சொன்னார். பட்டு சாப்பிட்டு சேரில் உக்காந்து அப்படியே உயிர் போயிடுச்சான். அதனால் வெங்கடேசன் வந்து ஆனால் என்னை விட்டு போயிட்டார்ண்ணா அப்படின்னு நகுது. கூத்து பாருங்க. இந்த வண்டி இந்த இடத்துல விட்டு போனது அந்த அக்காவுக்கு தெரியாது, அந்த பசங்களுக்கு தெரியாது, இந்த அண்ணனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அண்ணனுக்கு சரவணனுக்கு மட்டும் தெரியும். நான் ஃபோன் பண்ணேன் அந்த அண்ணனுக்கு. ஃபோன் எடுத்தா இந்த அக்கா பேசுது. சொன்னேன், அக்கா யாரு காசுக்கு சரவணன் ஆசைப்பட மாட்டேன், நான் வித்தாரங்க உனக்கு, உன் கஷ்டத்தை நான் தூக்கி விட்றேங்க சொல்லிட்டு உன் அண்ணனா நினச்சிக்கா தம்பியாக நினச்சிங்கான்னு சொன்ன உடனே சந்தோஷமாயிடுச்சு. சரிங்கண்ணா, ஆனால் நீங்கள் என்ன செஞ்சால் கட்டாக்குண்ணா அப்படி சொல்லிட்டு மன தைரியம் வந்துச்சு அந்த அக்காவுக்கு. இந்த வண்டி விட்ட இடம் கூட தெரியல பாருங்க அவங்களுக்கு. நல்லா இருப்போம். என்ன போல் வாழ்க்கை, நம்ம வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போங்க. விட்டு குத்து போங்க. யாருக்கிட்டே சண்டை போடாதீங்க. சண்டை போகிற இடத்துல போய் நிற்காதீங்க. சண்டை போகிறேன்னு என்ன தச்சா தனியாக ஒதுங்கி வந்துடுங்க. இன்றைக்கி என்ன பண்ணோம் ஏது பண்ணோம் நினச்சி பார்த்து வாழ கற்றுங்க. உன்னுடைய வேலை உனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நினச்சி பார்த்துன்னு வாழ்ந்துட்டு போய் இருங்க. அடுத்தவங்க அதே பேசாதீங்க, அடுத்தவங்க குறைய போய் நிற்காதீங்க. நல்லா இருப்போம் சார். கடனை வாங்காதீங்க, தயவுசெய்து கடனை வாங்காதீங்க.
கடன் வாங்க நம்மளால் கட்ட முடியுன்ற தைரியத்தை மன தைரியம் தான் மட்டும் அந்த கடனை வாங்க. யாரும் கடன் வாங்காதெல்லாம் இருக்கவும் முடியாது. கொஞ்சமாக வாங்கி நம்மளால் முடியும் சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. நிறையா பாரத்தை போட்டு ஏற்றிக்காதீங்க. ஐயோயோ, ஆம்பளைங்க வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் உண்மையிலே. அவங்களாம் குடும்பத்துக்காக ஓடி ஓடி ஓய்ச்சி ஓடா போனது தான் மிச்சம். அதனால் கொஞ்சமாக ரிலீஃப் இருக்கட்டும், நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதா இந்த வீடியோ லைவாக வரும். 2வது பார்த்தா நம்மளது இடம் பார்த்தா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகாஸ் டீசல் பெட்ரோல். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும். அந்த அண்ணன் பேர் வெங்கடேஷ். அதாவது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் சங்கராபுரம் பார்த்துருக்க ஒரு கிராமம். இந்த கிராமத்துலேருந்து ஒரு டிரைவர் வேலை செய்கிறாரு. மனசார வாழ்த்துங்க. அந்த ஆழ்ந்த இரங்கலை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.